நான் உங்க சுகன். இந்த வாய்ஸை மட்டும் தான் இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஒரு vlog போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனல் எஸ்ஜே பேஷன் உங்களோட சப்போர்ட்னால 100 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்குங்க. என்னடா 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே வீடியோ போடுறாளேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயங்க. சின்ன சின்னதாக நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சேனலுக்குள்ளே வந்தேன். வீட்டில் வந்து எனக்கு ஒரு 2.5 இயர்ஸ் பேபி இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு நம்ம வீட்டில் என்ன ஒர்க் பண்ண முடியும், நமக்கு பிடிச்சமான ஒர்க்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்ம குழந்தை கூடயும் இருக்கணும், அவங்க ஸ்கூல் போகிற வரைக்குமாது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறும்போதும் எனக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகுது அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணும். இப்போ அரௌண்ட் 147 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. எனக்கு இது ரொம்ப 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 ஹாப்பி, ரொம்ப பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் ஃபேமிலிலேயே ஃபஸ்ட்டு என்னை வந்து பெருசாக யாரும் சப்போர்ட் பண்ணலை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு நீ பண்ணு, உன்னால் முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது எங்கள் அண்ணன். நான் ஜாப் போயிட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஒரு 6 months ஜாப் போயிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து குழந்தைய விட்டுட்டு ஆஃபீஸ் போகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே சமயத்தில் எனக்கு வீட்லேயும் இருக்கணும், எனக்கு பிடிச்சமான ஒர்க்கும் பண்ணணும், இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும், நான் ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க, குழந்தை க்ரோ பார்க்குற வரைக்கும், ஸ்கூல் போகிற வரைக்கும் நான் வீட்டில் இருந்து பார்த்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கேப் வேணும், ஐ நீட் சம் ரெஸ்ட். என்னை வேலைக்கும் போயிட்டு வீட்டுக்கும் வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அந்த டைமில் நான் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணல. ஸோ அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகேன்னு இப்போ வந்து அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என் அண்ணன் வந்து எனக்கு இதில் ஃபஸ்ட்டு வார்த்தைகள் மூலியமாக ஒரு தைரியத்தை கொடுத்தது. என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு சமயம் இல்லைனாலும் ஒரு சமயம் திட்டுவாங்க, ஒரு சமயம் அப்புறம் எதுக்கு நீ படிச்சுட்டு வீடியோஸ் போட்டுட்ருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. பட் எல்லார் வீட்லேயும் இது மேக்ஸிமம் இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர எல்லா ஃபேமிலிலேயும் இந்த இஷ்யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இப்போது இந்த வீடியோவும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ மெயினாக வந்து என்னை நம்பி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 147 பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்ல நல்ல வீடியோஸாக போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். பேபி பிறந்ததுக்கப்புறம் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து நிறைய வச்சுட்டே இருப்பேன். நிறைய குழந்தைங்க வீடியோஸ் பார்க்கும்போது தோணுது, நம்மளும் ஏன் நம்ம குழந்தையோட வீடியோ போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், பேபி ஜீனி டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பாப்பாவோட வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்பிட்வீன் கேப்பில் வந்து என்னோட ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு காயின் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாட் வந்தது, என்ன அப்படின்னா பாப்பாவோட குரூப் இந்த சேனலில் வந்து ஏன் நம்மளோட ஹாபீஸை வந்து போஸ்ட் பண்ணணும், நம்மளோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எஸ்ஜே பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஓரளவு குக்கிங் பண்ணுவேன், ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பர்சனலாக எல்லார் வீடியோவும் குக் பண்ணுற மாதிரி தான். பட் அதில் ஸ்பெஷலாக நல்லதாக பண்ணுறதை மட்டும்தான் எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஜே லைஃப் ஸ்டைல் அண்ட் சின்ன சின்ன குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். பேபி ஜீனி டாக்ஸில் என் குழந்தையோட குரூப், குழந்தை சம்மந்தப்பட்டது, குழந்தை வர்ற வீடியோஸ் இது மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த 2 சேனலை வந்து ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் இப்போ அரௌண்ட் 200 ரீச் ஆக போகுது பேபி ஜீனி டாக்ஸில். அதுக்கு 200th வீடியோ என் குழந்தையோட கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் உட்காந்து பேசி போடுற வீடியோ, எனக்கு முன்னாடி வந்து ஒரு ரிங் லைட் இருக்குது, அது வந்து எங்கள் அண்ணன் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. 100 சப்ஸ்கிரைபர் க்ராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு சின்ன குட்டி ஸ்டெப்பு. எனக்கு வந்து இது ஒரு என்கரேஜ்மெண்ட், பெரிய என்கரேஜ்மெண்ட். என்னை நம்பி என் ஃபேமிலிஸாக இருக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதை என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அன்னோன் பர்சன்ஸ் யாராக வேணா இருக்கலாம், அவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்து கொடுப்பேன். யூஸ்ஃபுல்லான வீடியோஸாகவும் கண்டிப்பாக கொடுப்பேன். என்டர்டெயின்மெண்ட், ஃபன் இப்படி தான் இருக்கும். நிறைய கனவுகளோடு இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோப் எல்லோரும் எனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எஸ்ஜே பேஷன் ஃபேமிலிக்கும் பேபி ஜீனி டாக்ஸ் ஃபேமிலிக்கும் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் என்ன மாதிரி மேரேஜ் ஆகி பேரண்ட்ஸு கூட பிறந்தவங்க இல்லை ஹஸ்பண்ட் யார் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே வந்து இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. எல்லா விஷயத்துலையுமே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதில் நம்ம எந்த விஷயத்தை எடுத்துகிட்டு முன்னேறி போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்போ வந்து எடுத்திருக்கிற இந்த பாத் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தா இருக்கணும், அமையணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். என் குழந்தை எனக்கு அதை விட பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது என் குழந்தை. அவள் வந்து ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம்.
அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றவங்க யார் எதிர்த்து என்ன பேசினாலும் சரி, மெயினாக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அந்த ஊரில் இருக்கவங்க, அங்கே பார்க்குறவங்க, இங்கே பார்க்குறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி இங்கே ஒன்று பேசுவாங்க, பின்னாடி போய் பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே எல்லாருக்குமே இருக்கும். பட் அது எல்லாம் தாண்டி மேரேஜ் பண்ணவங்க, கூட பிறந்தவங்க, அம்மா அப்பா, நம்ம பெற்ற குழந்தைங்க, இவங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா யாரோட சப்போர்ட்டும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். தைரியமாக முன்னேறி போங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. SJ Passion, Baby Genie Talks.